Hello friends, welcome back to my channel. நான் உங்க மைதிலி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போற ரெசிபி எறா தொக்கு. அதை எப்படி செய்யலாம்னா வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு pan வெச்சுக்கோங்க. pan சூடானதுக்கு அப்புறம் நம்ம இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கலாம். 5 to 6 டீஸ்பூன் எண்ணெய். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் ஒரு டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. சோம்பு பொரிஞ்சிருச்சு. இப்போ நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். ஒரு வெங்காயமும் ஒரு கொத்து கருவேப்பிலையும் இதில் சேர்த்துக்கலாம். பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளி வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த தக்காளியை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறமா மீதி உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி அப்படி நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. ரொம்ப தக்காளியெல்லாம் கெட்டியாக வைக்காதீங்க, ஏன்னா நம்ம நல்லா தொக்கா தான் பண்ண போகிறோம். அதனால் தக்காளியெல்லாம் நல்லா மசிச்சுக்கோங்க. பாருங்கள் தக்காளியெல்லாம் நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் அடுப்பு கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணிவிட்டு நாம் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்க்குறேன். ஏன்னா ரொம்ப எனக்கு காரம் வேண்டாம், அதனால் நான் கம்மியாக சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு கூட வேணுன்னா கூட சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். நான் கொஞ்சம் வந்துட்டு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்க்குறேன். பாருங்க மிளகாத்தூளும் மல்லித்தூளும் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் நான். இப்போது நான் வந்து ஒரு 2 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குறேன். இதையும் நல்லா இந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. சில பேரை வந்து வெங்காயம் போட்டதுக்கப்புறம் சேர்க்கலாம் இஞ்சி பூண்டு விழுது, இல்லை தக்காளி போட்டதுக்கப்புறம் சேர்க்கலாம். எப்படி வேணாலும் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது எப்போ வேணாலும் சேர்த்துக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு, ஆல்ரெடி நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்து உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து நான் வந்து எறா வாங்கி உரித்து நல்லா மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுருக்கேன். இந்த எறாவை வந்துட்டு இதில் சேர்த்துடலாம். நல்லா பச்சை வாடை எல்லாம் போயிடுச்சு. இஞ்சி பூண்டு மிளகாத்தூள் பச்சை வாடை எல்லாமே போயிடுச்சு. இப்போது நம்ம வந்துட்டு இதில் வந்து எறாவை சேர்க்கலாம். நாம் வந்து தொக்கா தான் பண்ண போகிறோம், அதனால் உங்களுக்கு இறால இருந்தே தண்ணி விடும். நீங்கள் தண்ணி சேர்க்க வேண்டாம். இப்போ உங்களுக்கு குழம்பா வேணும் அப்படின்னா நீங்கள் லைட்டாக கொஞ்சமாக ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஆனால் நம்ம தொக்கா தான் பண்ண போகிறோம். இந்த இறால இருந்து வர்ற தண்ணியே நம்மளுக்கு போதும். ஏன்னா இறாவும் சீக்கிரமும் உங்களுக்கு வெந்துடும். இப்போ இதை வந்துட்டு மூடி வச்சிருங்க. பாருங்க நல்லா தண்ணி எல்லாம் வெளியில வருது பாருங்க. லைட்டா கிண்டி விட்டுக்கோங்க. பிரானை மட்டும் நீங்க எப்பயுமே ரொம்ப நேரம் வந்து அடுப்புல வச்சு கிண்டிடாதீங்க. அப்புறம் பிரான் வந்து ரொம்ப வெந்து ரப்பர் மாதிரி ஆயிடும். இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஒரு கொத்து கருவேப்பிலையை வந்து நான் நல்லா பிச்சு வச்சிருக்கேன். இதை வந்து இதில் சேர்த்துக்கலாம்.
எப்பயுமே வந்து பச்சை கருவேப்பிலை வந்து கடைசியாக வந்து நம்ம சேர்க்கையில் வந்துட்டு அந்த வாசம் ரொம்ப நல்லா இருக்கும். கருவேப்பிலையோட வாசம் ரொம்ப சூப்பராக இருக்கும். சேர்த்தாச்சு, ஆல்மோஸ்ட் ஆச்சு. இந்த தொக்கு வந்து கொஞ்சம் வந்து இந்த எறாவோட பிடிக்கட்டும். இது கூட சேர்ந்த உடனே, எறா கூட சேர்ந்த உடனே நம்ம கடைசியாக வந்து கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். இன்னும் ஒரு 2 நிமிஷம் மட்டும் இருக்கட்டும். மூடி வச்சுக்கோங்க. பாருங்க, எறா தொக்கு ஆயிடுச்சு. கடைசியாக வந்து கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி வந்து இதில் சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சும்மா லைட்டாக ஒரு கிண்டிடுங்க. அவ்வளோதான், எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து வந்துருச்சு. தொக்கு ரெடி ஆயிடுச்சு. எறா தொக்கு ரெடி. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.